கல்யாணம் பேசி வச்சுக்கிறது ஆரம்ப கட்டத்தில் இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜ் வைஃப் கோல் எடுக்கல, இல்லாட்டி அந்த புதுசா பேசி வச்சுக்கிற பொண்ணு கோல் எடுக்கலன்னா ஏன் நீங்க கோல் எடுக்கல? நான் அவளை பார்த்து கொண்டு தானே இருந்தேன், நான் அவளை மிஸ் பண்ணி கொண்டிருந்தேன், எவ்வளவு நேரம் மிஸ் பண்ணினேன் தெரியுமான்னு சொல்லி ஏன் கோல் எடுக்கல, ஏன் கோல் எடுக்கல, ஏன் கோல் எடுக்கலன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. இறக்க சண்டை. கல்யாணம் முடிச்ச ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு வைஃப் கோல் எடுத்தா ஏன் நீ கோல் எடுத்தா, ஏன் கோல் எடுக்கிறா, ஏன் கோல் எடுக்கிறாய்ன்னு சொல்லிட்டு சண்டை பிடிப்பாங்களா? ஏன் ஒரே கோல் பண்ணி அலட்டி கொண்டிருக்கிறாய், சரியான அரிச்சாட்டியம் நீ, சரியான கொலை பண்ணி ஒன்னால் எனக்கு ஒரு வேலை உருப்படியாக செஞ்சு கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் கோல் எடுக்கல, நான் பார்த்து கொண்டிருந்தேன் மார்னிங்ல இருந்து சொன்னட்டோ ஏன் கோல் எடுக்கிறா, ஏன் கோல் எடுக்கிறான்னு மாறண்டா. இப்ப அந்த காலம் உருண்டோடுற நேரம் எப்படி இயல்பு மாறி கொண்டு இதுதான் திருமணத்தில் இருக்கிற யதார்த்தம். ஒருத்தர் சொல்லுவார், 2 பேர் நடந்து போற ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் நடந்து போறதை வச்சு இவன் கல்யாணம் முடிச்சு எவ்வளவு காலம் கண்டுபிடிக்கிறான். காத்து கூட போகாத இடைவெளியில 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா போறாங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கு. ஒரு ஆள் போற அளவுக்கு கெப் வந்துருச்சுன்னா இப்ப 2 வருஷம் ஆகிடுச்சு. 4 பேர் போற மாதிரி இடைவெளி வந்துச்சுன்னா 5 வருஷம் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் முன்னுக்கு போயிட்டு வைஃப் பின்னுக்கு போறாண்டா 7 வருஷம் ஆயிடுச்சு. வைஃப் முன்னுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் பின்னுக்கு போறாண்டா அப்ப கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. சொல்றது கல்யாணம் ஆரம்பத்தில் இருந்த இந்த அந்த இணைப்பு, அந்த நெருக்கம் எதுவுமே தொடர்ச்சியாக இருப்பதில்லை. அந்த காதல் அப்படியே குறைஞ்சு கொண்டு போது பாத்தீங்கன்னா ஏன் அது கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இதுல இருக்கிற சில முரண்பாடுகள், சில குறைபாடுகள் தான் முக்கியமானது. இப்ப நாங்க தொடர்ந்து பேசணும். ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்கள் ஒரு உரையாடல் தொடர்ச்சியாக இருக்கும். என்ன தேவை உங்களுக்கு, நான் எந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த உரையாடல் தொடர்கிற போது, உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படுகின்ற போது, அவங்களோட தேவைகளை சரியாக உணர்ந்து கொடுக்கப்படுகின்ற போது லைஃப் இன்னும் எப்பவுமே சந்தோஷமானதா இருக்கும். எல்லாரும் முக்கியமான எதிர்பார்க்கிற லைஃப் என்ன பார்த்தீங்கன்னா, எப்ப கல்யாணம் முடிச்ச மாதிரி நாங்க இருந்தோமோ அதே மாதிரி தான் லைஃப் கொண்டு போகணும் என்று அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்குது. வாழ்க்கையில பொறுப்புகள் வரும், குடும்பங்கள் வரும், பிள்ளை குட்டிகள் வருவார்கள், நிறைய கடமைகள் செய்ய வேண்டி வரும், நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அந்த பொறுப்புகள் எதுவுமே அவங்களோட அந்நியோன்யத்தை குறைத்து விடக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கன்றதுக்காக, பொறுப்புகள் கூடி இருக்கிறது என்றதுக்காக அவங்களோட அந்நியோன்யம் குறையக்கூடாது. என்ன நடந்துச்சு, பொறுப்புகள் அல்லது வேலைகள் அல்லது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், புதிய புதிய வேலைகள் ஏற்பட்டதன் காரணமாக கணவன் மனைவி இடையில் இருக்கிற அந்நியோன்யம் குறைந்து போயிருக்கு. அந்த அந்நியோன்யம் தான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் லைஃப்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமாரோட எவ்வளவு க்ளோஸ்டா கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அதாவது நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி தருணம் மௌத்தாகிற நேரம் கூட ஆயிஷா நாயுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. எவ்வளவு க்ளோஸாக இருந்திருந்தால் மரணப்படுக்கையிலும், ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே என்று சொல்ற மாதிரி மரணப்படுக்கையிலையும் மனைவிய மடியில் குடும்பம் ஆசைப்பட்டிருப்பாங்க. இன்னும் நிறைய சகாபாக்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கூட அவங்க எல்லாரும் ஆசைப்பட்டது கடைசியா தன்னுடைய மனைவியில மடியில் இருக்கணும். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு அந்நியம் இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த